இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணியை போன மாதம் அடித்து துவைத்து அனுப்பி வைத்தனர். இந்த மாதம் அயர்லாந்து மகளிர் கிரிக்கெட் அணி வந்திருக்கிறார்கள். இது வரை 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று இருக்கிறது. இரண்டிலும் அபாரமாக வெற்றி பெற்று இருக்கின்றனர். முதல் ஒரு நாள் போட்டியில் 50 ஓவர் 238 ரன்கள் 7 விக்கெட் இழப்புக்கு அயர்லாந்து மகளிர் கிரிக்கெட் அணி எடுத்தது. அதனை இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி 34.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 241 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. பிரதீக ராவல் 89 ரன்கள், தேஜல் ஹசப்னீஸ் 53 ரன்கள், ஸ்மிருதி மந்தானா 41 ரன்கள் எடுத்து இந்திய அணியை வெற்றி பெற செய்தனர். இதுவரை இல்லாத அளவு இரண்டாவது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 370 ரன்கள் குவித்தனர். இந்த முறை ஜெமிமா ரொட்ரிகஸ் 102 ரன்கள் 91 பந்துகளில் அடித்து சாதனை படைத்தார். ஹர்லீன் டியோல் 89 ரன்கள், ஸ்மிருதி மந்தானா 73 ரன்கள் எடுத்து இந்த இலக்கை நிர்ணயித்தனர். அயர்லாந்து அணி 50 ஓவர்களில் 254 ரன்களை மட்டும் எடுத்து தோல்வி அடைந்தது. மூன்றாவது ஒருநாள் போட்டியில் 435 ரன்கள் எடுத்தது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. எதிர் அணியினரின் பந்து வீச்சுக்களை வெளுத்து வாங்கி இருக்கின்றனர் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. முதல் போட்டியில் சதம் அடித்த பிரதீக ராவல் இந்த போட்டியில் 129 பந்துகளில் 154 ரன்களை அடித்து இருக்கிறார். இந்த தொடரின் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா 80 பந்துகளில் 135 ரன்களை எடுத்து இருக்கிறார். மகளிர் கிரிக்கெட்டில் ஆசிய அணிகளில் 400 ரன்கள் அடித்த ஒரே அணி இந்தியா தான். பின்னர் விளையாடிய அயர்லாந்து கிரிக்கெட் அணி 131 ரன்களை மட்டும் எடுத்து தொடரை இழந்தது. இதன் மூலம் இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. கடைசியாக நடந்த 2 தொடர்களிலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. தொடர்ந்து இந்திய மகளிர் அணி பல வெற்றிகளை குவித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளனர். ஒவ்வொரு வெற்றியும் இமாலய வெற்றியாகவும் சாதனை வெற்றியாகவும் அமைந்து வருகிறது. ஓரிரு வீரர்கள் மட்டும் சாதனை படைப்பார்கள், ஆனால் ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு வீராங்கனைகள் தங்களது சாதனைகளை நிகழ்த்தி நாங்கள் யார் என்பதை நிரூபித்து வருகின்றனர். வாழ்த்துக்கள் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி.